ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் இருந்த நில வருவாய் கொள்கை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் இந்தியாவின் மைய அதிகாரம் முற்றிலுமாக நொறுக்கப்பட்டது. அதன் பின் ஆங்கிலேய வணிக நிறுவனம் இந்தியாவை படிப்படியாக கையகப்படுத்தியது. ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு முன் இந்திய பொருளாதாரம் வேளாண்மையை சார்ந்திருந்தது. வேளாண்மையை சார்ந்தே பிரதான தொழில்களான சர்க்கரை, நெசவு தொழில், எண்ணெய் தயாரித்தல் போன்ற தொழில்கள் அமைந்தன. ஆங்கிலேய ஆட்சியானது இந்தியாவில் பின்பற்றின பாரம்பரிய வேளாண் முறையையும் வரி வசூலிக்கும் முறையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவர்களால் புதிய நிலவரி கொள்கை மற்றும் நில உரிமை திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. அதில் முதலாவது ஜமீன்தாரி முறை என்று சொல்லப்படும் நிலையான நிலவரி திட்டம், இரண்டாவது ரயத்வாரி முறை, மூன்றாவது மகள்வாரி முறை. இந்த திட்டங்கள் அனைத்தும் விவசாயிகளுக்கு எதிரான பொருளாதார சுரண்டலாக மாறி அவர்கள் புரட்சியில் ஈடுபட வழிவகுத்தது. முதலாவது நிலையான நிலவரி திட்டம் என்று அழைக்கப்படும் ஜமீன்தாரி முறை. இது ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி போன்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறது. மாகாணங்கள் வாரியாக பிரிக்கப்பட்டு வரி வசூல் செய்யப்பட்டது. ஜமீன்தாரி முறையில் ஜமீன்தார்கள் அரசிற்கும் கிராம மக்களுக்கும் இடையில் இடைத்தரகர்களாக செயல்பட்டனர். இம்முறையில் நிலத்தை அளவிட்டு அதன் அடிப்படையில் ஜமீன்தார்கள் அரசுக்கு வரி செலுத்தினர். இதற்கு சாசுவதம் என்று பெயர். 1765ஆம் ஆண்டு ராபர்ட் கிளைவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது அரசு ஒப்புதலுடன் ஓராண்டிற்கு மட்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதன் பின் வாரன் ஹேஸ்டிங் இதை 5 ஆண்டுகளாக மாற்றி பின்பு மறுபடியும் ஓராண்டாக குறைத்தார். அதற்கு பின் காரன் வாலிஸ் தலைமை ஆளுநராக இருந்தபோது 1793ஆம் ஆண்டு 10 ஆண்டுகளாக மாற்றினார். எனவே இது நிலையான நிலவரி திட்டம் என்று அழைக்கப்பட்டது. வங்காளம், பீகார், ஒரிசா போன்ற இடங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஜமீன்தாரி முறையானது ஆங்கிலேய இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் 19% பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஒப்பந்தம் ஜமீன்தார்களுக்கும் அரசுக்கும் இடையே செய்யப்பட்டது. அதனால் வேளாண் மக்கள் ஜமீன்தார்களால் ஒடுக்கப்பட்டனர். ஜமீன்தார்கள் மூலம் விவசாயிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டது. பட்டா என்றால் எழுதப்பட்ட ஒப்பந்தம் என்று பொருள். இம்முறையில் அரசு நேரடியாக மக்களை சந்திக்கவில்லை. அரசின் சலுகைகளை ஜமீன்தார்களே அனுபவித்தனர். இரண்டாவது ரயத்வாரி முறை. ரயத் என்றால் உழவர் என்று பொருள். இடைத்தரகர் இல்லாமல் நேரடியாக கிராம மக்களிடமிருந்து அரசால் வரி வசூல் செய்யப்பட்டது. 1814ஆம் ஆண்டு இயக்குனர் குழுவால் அறிமுகப்படுத்தப்பட்டு 1820ஆம் ஆண்டு தாமஸ் மன்ட்ரோ மற்றும் கேப்டன் ரீட் ஆகியோரால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இம்முறையில் 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நில அளவு, விளைச்சல் மற்றும் மண்ணின் தன்மையை வைத்து வரி நிர்ணயம் செய்யப்பட்டது. மதராஸ், பாம்பே, அஸ்ஸாம், கூர்க் போன்ற மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வரி வசூல் செய்யப்பட்டது. முதலில் விளைச்சலில் 2/3 பங்கு என்று நிர்ணயிக்கப்பட்டு பின்பு விளைச்சலில் 1/3 என்று தாமஸ் மன்ட்ரோ அவர்களால் குறைக்கப்பட்டது. இம்முறையில் தனிநபருக்கு பெயர் பதிவு செய்யப்பட்டு பட்டா வழங்கப்பட்டது. மூன்றாவது மகள்வாரி முறை. மகள் அல்லது கிராம விளைச்சலின் அடிப்படையிலான வரி என்று பொருள். இம்முறையானது ஹால்ட் மெஹன்சி என்பவரின் சிந்தனையில் தோன்றிய மாற்றி அமைக்கப்பட்ட ஜமீன்தாரி முறையாகும். 1822இல் அறிமுகப்படுத்தப்பட்டு 1833இல் வில்லியம் பெண்டிங் பிரபுவால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. கங்கை சமவெளி, ஆக்ரா, அயோத்தி, வடமேற்கு மாகாணங்கள், மத்திய இந்தியாவின் சில பகுதிகள் மற்றும் பஞ்சாப் போன்ற இடங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. வரி வசூலிக்க கிராம தலைவர் ஒருவர் நியமிக்கப்பட்டார். வரியானது விளைச்சலில் 2/3 பங்கு என்று நிர்ணயிக்கப்பட்டு பின்பு 50% குறைக்கப்பட்டது. இம்முறையில் உயர் வகுப்பினர் கிராம தலைவர்களானதால் விவசாயிகள் கிராம தலைவரால் ஒடுக்கப்பட்டனர். விவசாயிகள் அடிமைகளாகவே நடத்தப்பட்டனர். அனைத்து நிலவரி முறைகளும் பொதுவாக நிலத்திலிருந்து அதிகபட்ச வருமானம் பெறுவதாகவே இருந்தது. இதனால் நில விற்பனை அதிகரித்து விவசாய தொழில் அழிவிற்கு வழிவகுத்தது. மக்கள் வறுமை மற்றும் கடன் சுமையால் அவதிப்பட்டனர். ஜமீன்தார்கள், வட்டிக்காரர்கள், வழக்கறிஞர்கள் ஆகியோர்களால் ஏழை விவசாயிகள் சுரண்டப்பட்டனர். நிலத்தின் உண்மையான உரிமையாளர்களாக இருந்த விவசாயிகளின் உழைப்பின் பலனை ஆங்கிலேயர்கள், ஜமீன்தார்கள் மற்றும் உயர் சமூகத்தினர் அனுபவித்தனர். விவசாயிகளின் வாழ்க்கை முறை மிகவும் துயரமானதாகவே இருந்தது. தாங்கள் சுரண்டப்படுவதை உணர்ந்த விவசாயிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் ஆங்கிலேயருக்கும் ஜமீன்தார்களுக்கும் எதிராக பல புரட்சி இயக்கங்களிலும் கலகங்களிலும் ஈடுபட்டனர்.